சத்தியமங்கலம் தான். சத்தியமங்கலத்துல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் காவலிப்பாளையங்கிற ஊர்ல தான். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே படிச்சு முடிச்சேன். கடைசிக்கு நீட் எழுதணும் எனக்கு கட் ஆஃப்ல கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்பாவோட மூவ்ல வந்து நான் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல அக்டமிக்ல தான் சேர்ந்தேன். சேர்ந்து முடிச்சு 3 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஜேர்னி நல்லா தான் இருந்துச்சு. அப்பாவும் நல்லா ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சாரு. ஆனா கடைசி இயர் வரும்போது கோவிட் டைம் வரும்போது என்னால கன்டினியூ பண்ண முடியல. ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாம் எழுத முடியும். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு விட்டாங்க. ஒரு வாரம் வெளியே நிற்க வச்சு எல்லாமே அட்வைஸ் பண்ணாங்க. நீங்க அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் நான் எக்ஸாம் எழுத விடுவேன், இல்லை அப்படின்னா நீ டிஸ்கன்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கும், கரியர் நீ அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே. நான் அப்படி இருக்கும்போது அடுத்த சுச்சுவேஷனுக்கு மறுபடியும் வீட்டுக்கு அந்த 1 வீக் என்னால் வெளியே நிற்க முடியாமல் வீட்டுக்கு வந்தேன். ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எல்லாத்துக்கும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். யாருமே வந்து எனக்கு உதவி செய்யல. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் என்னால் வந்து இல்லை இப்போல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், எக்ஸாம்ஸ் தானே அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருந்து எனக்கு இன்னொருத்தர் ரிலேட்டிவ்ஸ் தான். அவரும் எனக்காக சரி நான் உனக்கு அமௌண்ட் நான் கொடுக்குறேன், இப்போ வந்து அடுத்த ஒரு ட்ரஸ்ட்டில் உனக்கு போகிறக்கு விருப்பமா அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டார். சரி ஓகே நான் போகிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் புரசி உதவும் கைகளில் வந்து என்னை ஜாயின் பண்ண வச்சாங்க. பாப்பா ஒரு நிமிஷம், உன்னை நான் அறிமுகப்படுத்த வச்சது செந்தில் சார் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. ஆமா, நீங்க அவர் பேர் உச்சரிச்சதான் என்கிட்ட நீ வரணும். இல்ல அது கரெக்டான ரூல்ஸ். நம்ம வண்டி 2 வீலர் எப்படி கொண்டு வந்தா எப்படி விட்டான். செந்தில் சார் உங்க இடத்துல நீங்க தான் இருக்கணும். இப்ப நான் உள்ள நுழையக்கூடாது. சொல்லு பாப்பா. செந்தில் சார் மூலியமா தான் முதல்ல அங்கிருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து அவரை சொல்லி அறிமுகப்படுத்தின வச்சுருந்தா நான் அவரை போய் ஒரு நாள் மீட் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து எனக்கு ஃபோன் வரும், உன்னோட டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சென்னைக்கு என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓகே நான் வந்து உங்களை விசிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து என்னை மீட் பண்ணாரு. கோயம்புத்தூர் காலேஜுக்கு கூட்டிட்டு போய் அவர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்க போனா செக்கு வந்து அங்க எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. மறுபடி அவர் அலைச்சல் பட்டு நான் மறுபடி சத்தியமங்கலத்துக்கு கூட்டிட்டு வந்து இங்க பண்ணரிமன் கோயில வச்சுதான் என்னோட அமௌண்ட்டே வந்து காலேஜுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் ஜாபுக்கு வந்துட்டேன். வந்து இப்போ ஒரு 8 மந்த் ஆகுது ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ 10,000 அமௌண்ட்டும் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் கொஞ்சம் வீட்டு தான் ரெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் இப்போ நான் கொஞ்சம் செட்டில்டு ஆயிட்டேன் அப்படின்னா நானும் பல பேருக்கு உதவி செய்யறேன். டீ வாங்கி தரேன், சம்பளம்